ஓம் சாந்தி. 17/5/2026 காலை முரளி. அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட்டு 11/2/2010 மதுபன். முரளியின் தலைப்பு: சிவனுடைய பிறந்த நாளில் கோபம் என்னும் எருக்கஞ்செடியின் மலரை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து நிலை கண்ணாடியாக ஆகுங்கள். தூய்மையான இல்லற வாழ்வின் நேரடி உதாரணத்தின் மூலமாக பிரத்யக்ஷதாவை அருகாமையில் கொண்டு வாருங்கள். இன்று முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளும், மேலும் உள்நாடு வெளிநாடுகளில் அமர்ந்திருக்கும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளும் மிகுந்த குஷியோடு தந்தையினுடைய மற்றும் தங்களுடைய ஜென்ம தினத்தை கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பல மடங்கு பாப்தாதாவிற்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்களோ இங்கே நேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மிகவும் தூரத்தில் இருந்து அறிவியல் சாதனங்கள் மூலம் அனைத்து குழந்தைகளும் மிகுந்த குஷியோடு இதயபூர்வமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பாபாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் நேரடியாகவே அவருக்கு வாழ்த்துக்களை கொடுக்குறாங்க, ஆசீர்வாதங்களை அடைகிறாங்க. அது இல்லாமல் அறிவியல் சாதனங்கள் மூலமாக கூட உலகத்தில் இருக்கக்கூடிய நாலாபுறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை இதயபூர்வமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இங்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்களா, அல்லது உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாட வந்துள்ளீர்களா? ஏனென்றால் இந்த ஜெயந்தி ஒரு விசித்திரமான ஜெயந்தி. அதாவது இந்த பிறந்த நாள் என்பது ஒரு விசித்திரமான பிறந்த நாள்ன்றாரு பாபா. இது ஏன் விசித்திரமானது? ஏனென்றால் இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான ஒரே நாளில், அதாவது ஒருமித்த பிறந்த நாள் ஆகும். முழு கல்பத்திலும் இது போன்று ஒரு ஜெயந்தி நடப்பதே இல்லை. தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே நாள், ஒரே மாதம், ஒரே வருஷத்தில் பிறந்த நாள் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது, முழு கல்பத்திலையும் கிடையாதுன்றார் பாபா. முழு கல்பத்தின் சக்கரத்தை சுற்றி வந்து பாருங்கள், இதுவோ ஒரு விசித்திரமான ஜெயந்தியாக இருக்கின்றது. எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். நீங்கள் தந்தைக்கு வாழ்த்து சொல்ல வந்தீர்களா, அல்லது தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெற வந்துள்ளீர்களா? பாப்தாதா எதையுமே தனியாக செய்வதில்லை. ஏனென்றால் அவர் அவதரித்த உடனேயே யஜ்யத்தை படைத்தார். யஜ்யம் என்றால் பிராமணர்கள் வேண்டும், குழந்தைகள் வேண்டும். எனவே தந்தையின் கூடவே உங்களுடைய பிறப்பும் நிகழ்ந்தது. எப்போ பாபா இந்த பூமியில் வந்தாரோ, பிரவேசம் செய்தாரோ பிரம்மா உடலில், அப்போவே அவருடைய எண்ணங்களில் நம்ம பிறந்துட்டோம். அதனால் தந்தையினுடைய பிறப்பும் குழந்தைகளுடைய பிறப்பும் ஒன்றாகவே இருக்குது. எனவே இது ஒரு விசித்திரமான ஜெயந்தி அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய ஞாபகார்த்தமாகவே பக்தியில் சிவராத்திரியை கொண்டாடும் போது சிவலிங்கத்துடன் சேர்த்து சாலி கிராமங்களுக்கும் பூஜை செய்யப்படுகின்றது. எண்ணற்ற சாலி கிராமங்களை பூஜிக்கின்றார்கள். எனவே இந்த ஜெயந்தி அற்புதமான ஜெயந்தி. அதனால்தான் இது வைரத்திற்கு சமமான ஜெயந்தியாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே பாப்தாதா தனக்கு துணையாக இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கோடான கோடி கரங்களாலான மாலையின் நடுவே பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கோடி மாலை போட்டு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்ருக்கிறார். ஏன்னா இது அப்படியாப்பட்ட ஜெயந்தி. இதுவும் கூட தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையிலான ஆழமான அன்பிற்கான அடையாளமாகும். வாழ்த்துக்களை கொடுக்கறது, ஆசீர்வாதங்களை அடையிறது, இது கூட அன்பினுடைய அடையாளம்தான். பாப்தாதா குழந்தைகளுக்கு உறுதிமொழி கொடுத்துள்ளார். அதாவது கூடவே இருப்பேன், கூடவே அழைத்து செல்வேன் என்று. எனவே நீங்களும் சொல்லுங்கள், தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள் அல்லவா? குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? சங்கம யுகத்தில் ஒன்றாக இருக்கின்றோம், ஒன்றாக இருக்கவும் வேண்டும்.
விஸ்வ சேவையும் கூடவே இருக்கின்றது. இருப்பது என்றாலும் கூடவே, பறப்பது என்றாலும் கூடவே. எனவே சொல்லுங்கள், நீங்களும் வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள் தானே? பாபா எப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரோ, உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரோ, உங்கள் கூடவே இருப்பேன், கூடவே அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு. அதே போல் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் அவரோடு இருப்போம், பறந்தாலும் அவரோடு பறப்போம், பரந்தாமத்துக்கு இங்கே வாழ்ந்தாலும் அவரோடு இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கூடவே இருப்போம், கூடவே செல்லுவோம், மேலும் பிரம்மா பாபாவின் கூடவே விஸ்வத்தில் ராஜ்யம் செய்வோம். இந்த உறுதிமொழியை கொடுத்துள்ளீர்களா? பாபாவுக்கு எடுத்திருக்கிறீங்களா உறுதிமொழி அவர்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. பக்காவாக உறுதியாக உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா? இதுதான் சிவ ஜெயந்திக்கானதாகும். இந்த ஒரு உறுதிமொழி தான் பாபாவினுடைய ஜெயந்தி அப்போ நம்ம எடுக்க வேண்டியது. அமிர்த வேளையிலிருந்தே பல்வேறு இடங்களை சேர்ந்த குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அனுப்புவதை பாப்தாதா பார்த்தார். நீங்களோ இப்போது நேரில் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டும் இருக்கின்றீர்கள், பெற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். மதுபனுக்கு போனவங்க நேரடியாகவே பாபா கிட்ட வாழ்த்துக்களை அடைகிறாங்க, அவருக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் நாலாபுறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அமிர்த வேலையிலிருந்தே அன்றைய தினத்தில் மகிழ்ச்சியோடு பாபாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும். வாழ்த்துக்களை கொடுப்பதும் பெறுவதும் ஒரே நேரத்தில் நடக்கின்றது. நாம் பாபாவுக்கு வாழ்த்துக்களை கொடுக்குறோம், அதே நேரத்தில் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குறார். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. முன்னால் அமர்ந்து பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பகவானின் குழந்தைகள் எவ்வளவு பாக்கியசாலிகள். அங்கேயே இருக்கக்கூடிய குழந்தைங்க அவர் முன்னாடி அமர்ந்து இந்த பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பாக்கியசாலி குழந்தைகள்னு சொல்கிறாரு. அனைவருடைய முகங்களும் மலர்ந்து குஷியில் பறந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது. அங்கங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது, ஆனால் நேரில் வந்தவங்கள அதை மாதிரி இருக்கிறாங்கங்கிறத, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஒரு புறம் பாப்தாதா குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார், மறுபுறம் பக்தர்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா அன்றைய தினம் பக்தர்களும் நல்லா, சிவபக்தர்களும் நல்ல விமர்சனமாக அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. பக்தர்கள் இன்னும் இறைவனை வாருங்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ அவருடன் கூடவே இருந்து இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள். பக்தர்களும் அனுபவத்தில் குறைவானவர்கள் அல்ல என்பதை பாப்தாதா பார்த்தார். நீங்கள் எதை இப்பொழுது நடைமுறையில் செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதனை ஞாபகார்த்த ரூபத்தில் எத்தனை நல்ல விதியின் மூலமாக ஞாபகார்த்தத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். பக்தி செய்து இருக்கும்போது நம்முடைய ஞாபகார்த்தமாக அவங்க எவ்வளோ உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் விரதம் இருந்தீர்கள் எனில் அவர்களும் கூட விரதத்தின் ஞாபகார்த்தத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். நினைவு சின்னமாக அவங்களும் விரதம் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாளிற்கான அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கான விரதத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ எப்படிப்பட்ட விரதம் இருக்கின்றீர்கள்? அவங்க ஒரு வேலைக்கான விரதம் இருப்பாங்க, இல்லை ஒரு நாளுக்கான விரதம் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய விரதம் எப்படியாப்பட்டது அப்படின்னு பாபா குழந்தைகளை பார்த்து கேட்குறாரு. அனைவரும் தந்தைக்கு முன்னால் விரதம் இருப்பதற்கான உறுதிமொழியை எடுத்துள்ளீர்கள் தானே? நீங்கள் தந்தையிடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு விரதம் எடுத்தீர்கள். தந்தையிடம் பாபா கிட்ட நாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த விரதத்தை எடுக்கிறோம் இல்லையா? அவங்க என்ன விரதம் எடுக்கிறாங்க, நீங்கள் என்ன விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பாபா, நாங்கள் இந்த முழு ஜென்மத்திற்காகவும் பிராமண ஜென்மத்திற்கான விரதத்தை தாரணை செய்வோம் என்ற விரதத்தை எடுத்துள்ளீர்களா? அந்த மாதிரியான விரதத்தை தாரணை செய்தீர்கள் தானே? எந்த மாதிரியான விரதம்? தூய்மைக்கான விரதம். நீங்கள் ஒரு பிறவிக்கான விரதத்தை எடுத்துள்ளீர்கள்.
ஆனால் ஒரு பிறவிக்கான தூய்மையான விரதம் என்பது 21 பிறவிகள் வரையும் நீடிக்கும். அவர்கள் ஒரு குறுகிய நேரத்திற்காக உணவு கட்டுப்பாட்டுடன் விரதம் இருந்து இரவு கண் விழிக்கும் காரியத்தை செய்கின்றார்கள். பக்தர்கள் அப்படி செய்கிறாங்க அந்த பண்டிகையின் போது. ஆனால் நீங்கள் ஒரு பிறவிக்கான கண் விழித்தல் மூலமாக அனைத்து விதமான இருளிலிருந்தும் வெளியேறி வெளிச்சத்திற்கு வந்து விட்டீர்கள். நம்ம வாழ்க்கை முழுவதுமே, அதாவது இந்த ஒரு பிறவி முழுவதுமே நம்ம விழிப்புணர்வில் இருந்து எல்லா விதமான இருளிலிருந்தும் நம்ம நீங்கிட்டோம். அதாவது அதிலிருந்து வெளியேறி வெளிச்சத்திற்கு வந்துட்டோம், அறியாமைங்கிற இருளிலிருந்து. மேலும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு 21 பிறவிகள் வரை நீடிக்கும். நீங்கள் இன்று அந்த அளவிற்கு விழிப்புணர்வு அடைந்துள்ளீர்கள். அதாவது உங்களுடைய விழிப்புணர்வின் மூலமாக முழு உலகத்திலும் விழிப்புணர்வின் ஜோதி ஏற்றப்படும். அதனால தான் அன்னைக்கு சிவன் கோயில்களில் லட்ச தீபம் போடுறாங்க. எந்த விதமான துக்கம், அசாந்தி என்ற இருளும் இருக்காது. எனவே சொல்லுங்கள், முழு உலகையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த எல்லையற்ற விரதம் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இது அவங்க ஒரு நாளுக்காக, ஒரு வேலைக்காக விரதம் இருக்கிறாங்க பக்தர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பிறவிக்கான விரதம் இருக்கிறீங்க, தூய்மையான விரதம் இருக்கிறீங்க, தூய்மையாக ஆகக்கூடிய விரதம் இருக்கிறீங்க. இது எல்லையற்ற விரதம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதில் சிரமம் ஏதும் இல்லையே. இது எளிதாக இருக்கிறதா அல்லது கடினமாக இருக்கிறதா? எளிதாக தோன்றுகிறது. யாருக்கெல்லாம் இது எளிதாக தோன்றுகிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். எப்பொழுதாவது கடினமாக தோன்றுகிறதா? சில நேரங்களில் கடினமாக தோன்றுகிறதா? இல்லைதானே. ஏனென்றால் தூய்மை என்பது நமது பிறப்புரிமை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல. எண்ணம், சொல், செயல், உறவு மற்றும் தொடர்பு என அனைத்திலுமே தூய்மையாக இருப்பதாகும். நீங்கள் தூய்மையின் சம்ஸ்காரங்களை மிக எளிதாக தாரணை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் தூய்மைக்கான உறுதிமொழியை எடுத்துவிட்டீர்கள். ஆனால் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப பாப்தாதா நேரத்தினுடைய எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது எப்படி தூய்மைக்கான விரதத்தை தைரியம் கொண்டு தன்னுடைய சுயதர்மமாக புரிந்து தாரணை செய்தீர்களோ அப்படி இன்னொரு பூதமாக இருப்பது கோபம். எனவே இன்று பாப்தாதா இதையும் கேட்கின்றார். அதாவது ஒரு மகா பூதத்தை, காமம் என்கிற பூதத்தை விரதம் இருந்து விருத்தியை, உள் உணர்வை மாற்றினீர்கள். ஆனால் இரண்டாவதாக இருக்கின்ற பூதமாக இருக்கக்கூடிய கோபம் என்கிற பூதத்தின் மீது வெற்றி பெற வேண்டும். இதற்கான சங்கல்பம் செய்துள்ளீர்களா? அல்லது இரண்டாவது விகாரம் தானே என்று விட்டுவிட்டீர்களா? முதல்ல இருக்கக்கூடிய விகாரத்தை ஜெயிச்சாச்சு, இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த கோபங்கிற விகாரத்தையும் ஜெயிக்கணும். இது ரெண்டாவது தானே அப்படின்னு விட்டுட்டீங்களா? இல்லை அதையும் ஜெயிச்சிட்டிங்களான்றாரு பாபா. அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய சங்கல்பமாவது செய்திருக்கிறீங்களா? கோபங்கிறது அது எல்லாரையுமே பாதிக்குது, தன்னையும் பாதிக்குது, மற்றவங்களையும் பாதிக்குது. அதனால் மற்றவங்களுடைய அனைவருடைய தொடர்புலையும் இந்த கோபங்கிறது வருகிறது. பொதுவாக பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒருவர் மற்றவருக்கு பரிசை கொடுக்கின்றார்கள். எனவே இன்று பாப்தாதா விரும்புவது என்னவென்றால், எப்படி துணிவு மற்றும் தந்தையின் உதவியுடன் உங்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே பல வெற்றிகளை அடைந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றீர்களோ அதே போன்று கோபத்தின் மீது உங்களால் வெற்றி பெற முடியுமா? ஏனென்றால் எந்த ஒரு பூதமும் மன உளைச்சலையே தரும். குறிப்பாக கோபம் என்ற பூதம் மற்றவர்களுடனான சம்பந்தம் தொடர்பில் வருகின்றது. கோபங்கிறது நம்மளை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அது தொடர்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் பாதிக்குது. எல்லாருடைய தொடர்புலையும் சம்பந்தத்துலேயும் வரக்கூடிய பூதம் தான் இந்த கோபங்கிற பூதம் அப்படின்றாரு பாபா. உங்களுடைய மனதில் கோபம் வரும்போது நீங்களே கோபத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டவராக, அதாவது அடிமையாக ஆகிவிடுகின்றீர்கள். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு தெரியாமலே செய்கிறோம் கோபத்தில்.
அதுதான் தனக்குத்தானே அடிமை ஆயிடுறோம் அப்படின்றாரு பாபா. நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். எனவே இன்று பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளிடமிருந்தும் கோபத்தை பரிசாக பெற பாப்தாதா விரும்புகின்றார். பொதுவாக பிறந்த நாளின் போது பரிசு கொடுப்பாங்க. அதே போல் இன்றைக்கி பாப்தாதா இந்த கோபத்தை பரிசாக பெறுவதற்கு வந்திருக்கிறாராம். அதை தான் விரும்புகிறாரு. இது முடியுமா முடியுமா அப்படின்னு 2 தடவை கேட்குறாங்க பாபா. இன்றைய நாளில் தந்தைக்கு இந்த பரிசை வழங்க முடியும் என்று யாரெல்லாம் புரிந்துள்ளீர்களோ, இந்த ஜெயந்தியின் போது, பிறந்த நாளின் போது இதை நான் பாபாவுக்கு பரிசாக கொடுத்துட்றேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, புரிஞ்சிருக்கிறீங்களோ, மனதளவில் கூட கனவிலும் கூட கோபம் கூடாது. அப்படி தங்களுக்காக சங்கல்பம் வைத்து தைரியத்துடன் முன்னேறி செல்வதற்கு சக்தி இருக்கின்றதா? எனவே தந்தைக்கு முன்னால் தைரியத்துடன் சங்கல்பம் செய்ய முடியுமா? செய்வீர்களா? மேலும் தந்தையிடமிருந்து பரிசையும் பெறுவீர்களா? பரிசாக கோபத்தை கொடுங்கள், மேலும் பரிசை பெறுங்கள். ஒருவேளை கோபத்தின் மீது வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் மற்றவற்றின் மீதும் மற்ற விகாரங்கள் மீதும் வெற்றி பெறுவதற்கான தைரியம் வந்துவிடும். எனவே நாம் இந்த பரிசை கொடுத்து பாபாவிடம் பரிசை பெற வேண்டும் என்று யார் புரிந்துள்ளீர்கள்? அவர்களை கையை உயர்த்துங்கள். நல்லது, கொடிகளையும் அசைக்கின்றார்கள். அன்னைக்கு சிவராத்திரி அப்போ கையில், சிவஜெயந்தி அப்போ கையில் எல்லாருடைய கையிலையும் கொடி வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி பாபாவுக்கு கீழேருந்து அசைச்சு காட்டுறாங்க. குமாரிகளும் கூட இருக்கின்றீர்கள் பாருங்கள். நிறைய பேர் குமாரிகளும் வந்திருக்கிறாங்க. குழந்தைகளின் துணிச்சலை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே? விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சிருவோம், 5 விகாரத்தையும் பாபாவுக்கு பரிசாக கொடுப்போம்னு நினச்சிட்டு எல்லாரும் அந்த கொடியை அசைக்கிறீங்க. அதை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாரு பாபா. நீங்களும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்க இல்லையா? புகைப்படம் எடுங்கள், ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். ஆம், அனைவரையுமே புகைப்படம் எடுங்கள். இந்த துணிச்சலுக்காக நாங்கள் மாறுவோம் பாபா, விகாரங்களை பரிசாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த துணிச்சலுக்காக பாபா பாராட்டுறாரு. ஃபோட்டோ எடுங்க அப்படின்றாரு. ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் நீங்கள் சந்திப்பை கொண்டாடும்போது உங்களுக்கு விசேஷமாக சகஜமாக அனுபவி ஆத்மா ஆகுவதற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் அவரவர் இடங்களில் வாழ்ந்து கொண்டே, இல்லறத்தை கவனித்து கொண்டே, வீட்டை விட்டு வெளியேறாமல் தூய்மையான இல்லற வாழ்வை நடத்துவதை மக்கள் பார்க்கும்போது என்னவாகும்? ஆத்மாக்கள் வரிசையில் நிற்க வேண்டும் என்ற உங்கள் அனைவருடைய சுப பாவனையானது நிறைவேறும். வரிசையில் இருக்கக்கூடிய காட்சி உங்களுக்கு தென்படும். பாப்தாதா வெளியாயிட்டாரு, அதாவது பிரத்யக்ஷம் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்காக ஆத்மாக்களுடைய வரிசை இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஏனென்றால் கோபம் வெளிப்படையாக தென்படுகின்றது. நடைமுறையில் தூய்மையாக நீங்கள் வாழ்வதை பார்க்கும்போது இவர்கள் தூய்மையை பற்றி பேசுவது மட்டுமன்றி தூய்மையாக வாழ்ந்தே காட்டுகின்றார்கள் என்பார்கள். மக்கள் நம்மளை பார்க்கும்போது இவங்க சும்மா சொல்கிறவங்க மட்டும் இல்லை, அதே போலவே வாழ்ந்து காட்டுறாங்கன்னு பார்க்கும்போது பாபா சொல்கிறாங்க, இங்கே ஆத்மாக்களுடைய கியூ, அதாவது ஆத்மாக்களுடைய வரிசைங்கிறது இங்கே வருவாங்க. பிரத்யக்ஷதாவை, பாபாவை வெளிப்படுத்துதல் என்பதை விரும்புகின்றீர்கள் எனில் இதுதான் தூய்மையான இல்லற வாழ்வின் உதாரணமாக இருக்கின்றது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து தான் மக்கள் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைப்பிடிப்பாங்க. பாபாவை வெளிப்படுத்துறதுக்கும் இதுதான் ஒரு அத்தாட்சின்றார் பாபா. இதன் மூலம் ஈர்க்கப்பட்டு அனைவரும் தானாகவே வருவார்கள். ஆனால் என்பதை சொல்லட்டுமா?
பாபா கேட்குறாங்க. இது பிரத்யக்ஷத்தாவை கொண்டு வருவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டாரு, ஆனால் அப்படின்னும் வருது அப்படின்றாரு. மேலும் சொல்லட்டுமா அப்படின்றாரு. ஆனால் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அடுத்து ஏதோ சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். அப்போ பெரும்பாலும் கோபம் வருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும்போது, எங்காவது ஒரு மூலையில் பொறாமை இருப்பதும், மற்றவர்களிடம் குறைகளை காண்பதும், வீணான எண்ணங்கள் எனும் விதையை விதைப்பதும் ஆகும். இந்த விதையிலிருந்தும் கூட கோபம் ஏற்படுகின்றது. வீணான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ் தாங்கிறார் பாபா கோபத்துக்கு உண்டான காரணம். ஏனென்றால் வீணான எண்ணங்கள் என்பது விதை. இந்த விதையிலிருந்து கோபமும் உற்பத்தி ஆகின்றது. மேலும் அதற்கு ஒரு வார்த்தை காரணமாக இருக்கின்றது. அந்த ஒரு வார்த்தையினுடைய விதையை அழித்துவிட்டால் கோபத்தை வெல்வது எளிமையாகிவிடும். அந்த வேஸ்ட் தாட்ஸ் வர்றதுக்கு கூட ஒரு வார்த்தை காரணமாக இருக்குது. அதுக்கும் ஒரு விதை இருக்குது. அந்த ஒரு வார்த்தை என்ன? ஏன். அதாவது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறது. இது ஏன் இப்படி, இது ஏன் நடந்தது, இதை ஏன் செய்தார்கள், இதை ஏன் செய்கின்றார்கள். இந்த ஏன் என்ற வார்த்தையின் வரிசை மிகவும் குழந்தைகளிடம் நீளமாக இருக்கின்றது. அதுதான் வேஸ்ட் தாட்க்கு காரணம் அப்படின்றாரு பாபா. ஆங்கிலத்தில் Q என்ற எழுத்தை எழுதுவது கடினம். கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு முதல்ல லெட்டர் என்னன்னா Q, அது போடுறது ரொம்ப கடினம். ஆனால் ஏ, அதாவது ஆன்சர், பதில் என்று எழுதுங்கள். அதுக்கு ஆன்சர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முதல் லெட்டர் என்னென்னா ஏ. அந்த ஏ எழுதுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. Q போடுறதை விட ஏ போடுறது எவ்வளோ எளிதாக இருக்குது அப்படின்றார் பாபா. அதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறத விட அதுக்கு நாமளே ஒரு காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிச்சு பதில் எழுதி அதை முடிச்சிடுறது எவ்வளோ எளிதாக இருக்குது. எனவே பாப்தாதா இன்று இதையே விரும்புகின்றார். அதாவது இந்த ஏன் என்ற சப்தத்தின் வரிசையை முடித்தல் வேண்டும். மிக விரைவில் தந்தை பிரத்யக்ஷம் ஏற்பட்டு விடுவார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் தந்தையினுடைய அன்பின் கொடி பறக்கட்டும். மேலும் உள்ளம் பாடல் பாடட்டும். உள்ளத்தில் நம்முடைய பாபா வந்துவிட்டார், இனிமையான பாபா வந்துவிட்டார் என்ற பாடல் ஒலிக்கட்டும். எனவே உங்கள் அனைவரின் ஆசையாக இருப்பதும் இதுவே ஆகும். இதைத்தானே விரும்புகின்றீர்கள். விரைவிலும் விரைவாக பிரத்யக்ஷத்தாவின், அதாவது பாபாவை வெளிப்படுத்துதல் என்கிற கொடி அனைவர் உள்ளத்திலும் பறக்கட்டும். இதற்காக இந்த ஏன், என்ன, எப்படி நடக்கும் போன்ற அந்த ஏ ஹிந்தியில் கே கைசே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கே அப்படிங்கிற அந்த கேள்விகளின் மொழியை முடித்துவிட்டு ஏதாவது பேச வேண்டும் என்றால் அதிசயம் பற்றி பேசுங்கள். உங்களுக்குள்ளே பேசும்போது கூட பாபாவால் என்ன நான் அதிசயத்தை பெற்றேன், என்ன அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி பேசுங்க, கமால் பற்றி பேசுங்கன்றார் பாபா. ஏன் ஏன் என்று கேட்காதீர்கள். யக்ஞத்தின் ஆரம்ப காலத்தில் பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாப்தாதா எப்பொழுது போர்டிங், அதாவது தங்குவதற்கான விடுதி ஆரம்பித்தாரோ அப்பொழுது ஜெகதாம்பா அவர்கள் குழந்தைகளிடம் இதையே தான் கூறுவார். ஏன் ஏன் என்ற மொழியை பேசாதீர்கள். கே என்ற சப்தத்தை அதிகமாக எழுப்புவது யார்? கைசே அப்படிங்கிற வார்த்தை எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் அர்த்தமாகுது. அதனால் மம்மா அந்த போர்டிங் நடத்தும்போது எப்பயுமே இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம். என்ன அப்படின்னா, அந்த கே ஏன் ஏன் அப்படிங்கிற வார்த்தையை பேசாதீங்க, அது நன்றாக இருக்கின்றதா என்ன? எனவே இப்பொழுது ஏன் என்ன என்ற கேள்விகளை எழுப்பாதீர்கள். சரி பாபா, நல்லது பாபா, மிகவும் சிறப்பு, நாம் இணைந்தே செய்வோம், நாம் உயர பரப்போம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் மொழியை மாற்ற முடியுமா? கே என்பது கூடாது. இந்த ஏன் என்ற கியூவை விட்டுவிட்டால் ஆத்மாக்களுடைய கியூ என்பது ஏற்படும். பாபா வந்துவிட்டார் இந்த பூமியில் அப்படிங்கிற
அந்த காட்சியை பார்ப்பதற்கான அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான அந்த வரிசைங்கிறது இங்கே ஏற்பட்டுவிடும் அப்படின்றாரு பாபா. நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்ல வராரு. பாருங்கள், சிவபெருமானுக்கு எருக்கஞ்செடி மலர்களைத்தான் அர்ப்பணம் செய்கின்றார்கள். எனவே சிவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கும் இன்று சிவனுடைய ஜென்ம தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள் எனில் அனைவரும் இந்த கோவும் என்னும் எருக்கஞ்செடி மலரை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். இது எரிக்கம்பூக்கு சமம். இந்த கோபங்கிறது வடநாட்டு சைடில் சிவன் கோயிலில் எல்லாரும் அந்த எருக்கம்பூவை மாலையாக அணிவிப்பாங்க சிவனுக்கு. இப்போ பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் அந்த சிவனுடைய பிறந்த நாளில் இருக்கீங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த கோபங்கிற எருக்கஞ்செடி மலரை அவருக்கு அர்ப்பணம் செய்திருங்க. இப்போது நீங்கள் ஒரு கண்ணாடியாக ஆகிவிடுவீர்கள். அப்போ நம்ம ஒரு கண்ணாடியாக மாறிடுவோம். அப்படின்னா நம்ம மூலமாக பாபா வெளிப்படுவார். தரிசனம் தருபவராக மாறிவிடுவீர்கள். பிடித்திருக்கின்றதா பாபா கேட்குறாங்க. சொல்லிட்டு பிடித்திருக்கின்றது தானே, நல்லது. இனி ஹோலி பண்டிகையின் போது பாப்தாதா வரும்போது இதற்கான முடிவை சரிபார்ப்பார். இது சிவ ஜெயந்திக்கு வந்திருக்கிறாரு, அடுத்து ஹோலி பண்டிகைக்கு வருவார், அப்போ ரிசல்ட்டு பார்ப்பேன் அப்படின்றாரு பாபா. சோர்வடைந்து விடாதீர்கள். 1 மாதம்தானே இருக்குது, அதுக்குள்ளேயும் பாபா கேட்பாரே அப்படின்னு களைப்படைஞ்சிடாதீங்க. முடியவில்லை என்று நினைக்காமல் நிச்சயமாக முடியும் என்ற உறுதியான புத்தியுடன், நிச்சய புத்தியுடன் செய்யுங்கள். செய்துதான் தீர வேண்டும். கைகளை உயர்த்துங்கள். கைகளை உயர்த்துவது என்றால் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். கொடுத்து விட்டீர்கள் தானே, மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். இதோ தாதிமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கின்றீர்கள் தானே, கைகளை தட்டுங்கள். முதல் வரிசையில் இருக்கிறவங்க அவங்க. இப்போ எல்லாரும் கைகளை தூக்குனது நீங்களும் பார்த்துருக்கீங்க தானே, இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ கை தட்டுங்க அப்படின்றாரு பாபா. ஒருபொழுதும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை ஏதேனும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட முன்னேறி செல்வதற்கான தைரியத்தை வையுங்கள். விட்டு விடாதீர்கள். முன்னேறி கொண்டே இருங்கள். பாப்தாதாவும் இணைந்தே இருக்கின்றார், துணையாகவும் இருக்கின்றார் என்று சொல்கின்றீர்கள் தானே. இணைந்தும் இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை என்ன நடந்தாலும் கூட பாப்தாதா இணைந்து இருப்பதால் அவரை முன்னால் கொண்டு வந்து பிறகு அர்ப்பணம் செய்து விடுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், பிடிக்காத நிகழ்ச்சி நடந்தாலும் அதே சமயத்தில் பாபா என்னோடு இருக்கிறார் நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை அவருக்கு அர்ப்பணம் செய்திருங்கன்றார் பாபா. ஆனால் பாப்தாதா தனது குழந்தைகள் அனைவரும் முதலிடம் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒரு முறை கொடுத்துவிட்ட பொருள் பிறருக்கு சொந்தமாகிவிடும். கைகளை உயர்த்தினீர்கள் என்றாலே கோபத்தை கொடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அது இனி உங்களுடையது அல்ல, அது ஒப்படைக்கப்பட்டதாகும். பாபா கிட்ட அடமான பொருளாக ஆயிடுது, அவர்கிட்ட அடமானம் வைக்கக்கூடிய பொருளாக ஆயிடுச்சு. எனவே சங்கல்பத்தில் கூட கோபம் வந்தால் ஒப்படைத்த பொருள் மீது உரிமை கொண்டாடுவது என்பது நேர்மையற்றதாக இருக்கிறது என்பதை உணருங்கள். அது தவறான காரியமாக சொல்லப்படுகின்றது. அடமானம் வச்ச பொருளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது தவறான காரியம்தான். ஒரு முறை கொடுத்த பொருளை திரும்ப பெற முடியாது. ஏனென்றால் அது இனி என்னுடையது அல்ல. கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்முடையது கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கோபத்தை கொடுத்துட்டீங்க, இனி அது உங்களுடையது அல்ல. இன்று நாலாபுறங்களில் இருந்தும் திரையின் வழியாக ஸ்கிரீன் மூலம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் எங்கோ அமர்ந்திருந்தாலும் குஷியாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் சங்கல்பமும் கோபத்தை அர்ப்பணம் செய்வதற்கு உண்டான சங்கல்பம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். எனவே கோபத்தை அர்ப்பணம் செய்துவிட்டால் மதுபன் மேலும் அனைத்து சேவை மையங்கள் என்னவாக ஆகிவிடும்? அனைத்து சேவை மையங்களும் நிர்விக்ன பவ, தடையற்றவர்களாக ஆகுங்கள் என்ற வரதானத்திற்கு உரியதாக ஆகிவிடும். பிடித்திருக்கின்றது தானே? ஏனென்றால் இப்பொழுது திடீரென்று சூழ்நிலையானது துக்கம் மற்றும் அசாந்தியின் காரணமாக அப்படிப்பட்ட ஒன்றாக மாறும். அதாவது உங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களின் மீதும் கருணை வரும். ஏனென்றால் நீங்கள் பூர்வஜ், மூதாதையர்கள்.
பூஜைக்குரியவராகவும் பூர்வஜாகவும் இருக்கின்றீர்கள். எனவே பூர்வஜ ஆத்மாக்கள் எந்த ஒரு ஆத்மாவின் துக்கத்தையும் அவர்கள் அடையும் தொந்தரவுகளையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஒருவரிடத்தில் நமக்கு அன்பும் கருணையும் இருக்கும்போது அவர்கள் படும் துக்கத்தை நம்மால் பார்க்க முடியாது. எனவே பாப்தாதா நினைப்பது என்னவென்றால், காலம் உங்களை மாற்றம் செய்வதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கான பலனை பெரும் அனுபவத்தை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு கற்றுத்தருபவர் காலம் கிடையாது. காலம் உங்களுடைய டீச்சரும் அல்ல. உங்களுடைய ஆசிரியர் பாபா ஆவார். எனவே பாப்தாதா விரும்புகின்றார், அதாவது ஹோலி அன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய முடிவை ரிசல்ட்டை எழுத வேண்டும். மிக நீளமாக எழுத வேண்டாம். அதை படிப்பதற்கு கூட நேரம் யாருக்கும் கிடையாது. எனவே பாப்தாதா ஏற்கனவே கூறியது போல் உங்களுக்கு கிடைக்கும் வரதான சீட்டு, பிளஸ்ஸிங் கார்டு எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அதே போல சிறியதான சீட்டில் ஓகே என எழுதுங்கள். ஓகே சப்தத்தை எழுதுங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சியில் புருஷார்த்தத்தில் ஏதேனும் தவறு ஏற்படுகின்றது என்றால் அந்த ஓகே என்ற வார்த்தையின் நடுவே ஒரு கோடு போடுங்கள். எளிதுதானே? அதிக காகிதங்களை வீணாக்க வேண்டாம். ஒருவேளை முயற்சியில் பலமுறை தவறு நடக்கின்றது என்றால், ஒரு முறை, 2 முறை, 3 முறை என்றால் அத்தனை கோடுகளை போட்டுக்கொண்டே செல்லுங்கள். மேலும் ஹோலி பண்டிகைக்கு முன்பாக மதுபனுக்கு அனுப்பிவிடுங்கள். அனைவருடையதையும் ஒன்றாக சேர்த்து அனுப்புங்கள். டீச்சர் அனுப்பட்டும். அப்போது பாப்தாதாவிடம் உங்களுடைய முடிவுகள் ரிசல்ட்டு வந்து சேரும். அதில் யார் முதலிடம் என்று தெரிந்துவிடும். பிறகு பாப்தாதா உங்களுக்கு பல மடங்கு உள்ளத்தின் அன்பை பரிசாக வழங்குவார். அதனால் சிவராத்திரி அப்போ பாபா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நீளமாலாம் எழுதாதீங்க உங்களுடைய விஷயங்களை. பாபா சொல்கிறாங்க, ஓகே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதுங்க. அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா ஒரு கோடு போடுங்க. 1 தடவையா, 2 தடவையா, 3 தடவையா அந்த ஓகே சொல்கிறதுக்கு ஏதாவது தடங்கல்கள் வருது, இத்தனை முறை வருது அப்படி நினச்சிங்கன்னா அத்தனை கோடு போட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாருடைய இதையும் சேர்த்து என்கிட்ட அனுப்பிவிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அது டீச்சர் மூலமாக தான் அனுப்பணும். அதுக்கு மாறாக பல மடங்கு பாபா கூட பரிசு நமக்கு கொடுப்பாரு. ரிசல்ட்டு அவர் பார்த்துக்கிடுவார். இங்கே டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டினர் இருக்கின்றார்கள் தானே? கைகளை உயர்த்துங்கள். நீங்களும் முதலிடம் பிடிப்பீர்கள் தானே? வெளிநாட்டினர் முதலிடம் எடுக்கின்றார்களா அல்லது பாரதவாசிகள் எடுக்கின்றார்களா என்று பார்ப்போம். நல்லது. பாப்தாதாவோ அனைவரையும் வெறும் போட்டியாளர்களாக மட்டும் பார்க்கவில்லை. மாறாக தந்தையின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தீபங்களின் ரூபமாக பார்க்க விரும்புகின்றார். நல்லது. மதுபன் வாசிகள் என்ன செய்வீர்கள்? மதுபனில் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கீழே மற்றும் மேலே இருக்கக்கூடிய மதுபன் நிவாசிகள், மேலே இருப்பவர்களும் கைகளை நன்றாக உயர்த்தி அசைத்து விடுங்கள். 3 இடங்கள் இருக்கு இல்லையா? அதுக்காக பாபா சொல்கிறாங்க கீழே மேலேன்னு. நல்லது. மதுபன் நிவாசிகளோ முதலிடம் பெற வேண்டும் தானே? பெற வேண்டும். ஏனென்றால் மதுபனைத்தான் மற்ற அனைவரும் மிக விரைவாக பின்பற்றுவார்கள். மதுபனில் செஞ்சுட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஃபஸ்ட் இடம் வரணும், முதலிடம் வரணும் அப்படின்றாரு. நாலா புறங்களிலும் இணைந்து இருக்கக்கூடியவர்களை பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கின்றார், கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார். ஆனால் யாரெல்லாம் இப்போது நேரடியாக பாப்தாதாவின் மகா வாக்கியத்தை கேட்க முடியவில்லையோ அவர்கள் முரளி மூலமாக பிறகு நிச்சயம் கேட்பார்கள். எனவே நாலாபுறங்களிலும் உள்ள தந்தையின் அன்பான உதவிகரமாக இருக்கக்கூடிய இனிமையிலும் இனிமையான அன்பிலும் அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதா பல மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார், ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். மேலும் இதன் கூடவே பிரத்யக்ஷத்தாவின் அதாவது பாபாவை வெளிப்படுத்தும் கொடியை விரைவில் ஏற்றுவதற்கான சங்கல்பத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். காலத்திற்காக காத்திருக்காதீர்கள்,
காலத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்காதீர்கள். தந்தை உங்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கும்போது எப்படி உங்களுடைய ஜெகதாம்பா செய்தார்களோ அப்படியே அவரை பின்பற்றுங்கள். அதாவது 2 சப்தங்களின் மம்மா நம்பரை பெற்றுவிட்டார். அது என்ன? தந்தை சொன்னார், ஜெகதாம்பா செய்தார். சொன்னார், செய்தார், இந்த 2 வார்த்தைகள். அப்படிப்பட்ட தீவிர முயற்சியும் செய்தார். மேலும் நம்பரையும் பெற்றார். பாபா என்ன சொன்னாரோ அந்த அம்மா செய்து காட்டினாங்க. அவர் சொன்னார், இவங்க செய்தாங்க. இந்த 2 வார்த்தை மூலமாக தான் அவங்க நம்பர் அடைஞ்சாங்க. அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்றார் பாபா. நீங்கள் அனைவரும் கூட ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? அப்படி என்றால் தாங்களும் கூட தாய் ஜெகதாம்பாவை பின்பற்றுங்கள். நல்லது. அனைவருக்கும் அன்பு நினைவுகள், மேலும் உள்ளத்தின் மிகுந்த ஆசீர்வாதங்களை ஸ்வீகாரம் செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கூடவே தந்தை குழந்தைகளை எஜமானர்களாக பார்த்து வணங்கி கொண்டும் இருக்கின்றார். அவ்வளோ உயர்வா குழந்தைகளை பார்த்து இன்னைக்கு பாபா வாழ்த்துக்களை கொடுக்குறாரு. பாப்தாதா அனைத்து மண்டலங்களுக்கும் சொல்லி இருக்கின்றார். எல்லா ஜோனுக்கும் பாபா சொல்லி இருக்கிறாரு. அதாவது புகழ் வாய்ந்தவர்கள் மற்றும் மைக் உருவாக்குங்கள் என்று. செல்வாக்கு மிக்கவர்களின் அனுபவத்தை கேட்கும்போது நாமும் ஆக வேண்டும் என்ற எண்ணம் மற்றவர்களுக்கும் வரும். ஒரு பெரிய ஆள் சொன்னாங்கன்னா மற்றவங்களும் நாமளும் அதை போல் செய்யலாங்கிற எண்ணம் வரும். அதனால் மைக்கு தயார் பண்ணுங்கன்னு எல்லா ஜோனுக்கும் சொல்லியிருக்கிறாரு இந்த முரளியில். எவருக்கு வேண்டுமானாலும் உறுதிப்பட அவர்கள் கூற முடியும். எனவே அனைத்து மண்டலங்களிலிருந்தும் அத்தகையவர்களின் பட்டியலை அனுப்புங்கள். இன்று டெல்லி மண்டலத்தை சேர்ந்தவர்கள் பட்டியல் அனுப்பியுள்ளதை பாப்தாதா பார்த்தார். பாப்தாதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டும் இருக்கின்றார். எனவே அனைத்து மண்டலங்களிலிருந்தும் நீங்களும் பட்டியலை அனுப்பிய பிறகு எத்தனை வாரிசு தயாராகி உள்ளார்கள் என்ற முடிவு ரிசல்ட் சொல்லப்படும், சோதிக்கப்படும். நீங்கள் பட்டியல் கொடுத்து விட்டீர்கள் என்பதால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஜோனில் இருக்கிறவங்க மட்டும் சொன்னால் போதாது. எல்லா ஜோனில் இருக்கிறவங்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும். அவங்கக்கிட்ட இருந்து அந்த லிஸ்ட்டு வரணும். இத்தனை பேரை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம் அப்படின்ட்டு. மறைமுகமாக சோதிக்கப்படும், செக்கிங் நடக்கும். நல்லது. ஆதியில் மகா வாக்கியத்தை தொடங்கும் போது வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. இந்த முரளி ஆரம்பத்தில் பாபா எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் சொன்னார், ஆசீர்வாதங்களையும் சொன்னார். இப்பொழுது மீண்டும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உளமாற பெயர் சகிதமாக, அதாவது ஒவ்வொரு குழந்தையின் பெயரையும் மனதில் நினைவு கூர்ந்து பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தந்தையிடத்தில் அனைத்து குழந்தைகளின் சித்திரமும் வதனத்தில் வெளிப்பட்டது. எனவே பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் குழந்தைகள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. வரதானம். அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலமாக தனது பதிவேட்டை, ரெக்கார்டை சரியானதாக வைத்துக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுங்கள். மற்றவர்களுக்கு யார் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அவர்கள் தங்களது பதிவேட்டை, ரெக்கார்டை சரியாக வைத்துக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது உண்மையில் தனது பதிவேட்டை சிறப்பாக உருவாக்குவதாகும். எப்படி யஜ்யத்திற்கு உதவியாளராக ஆகுவது உதவியை பெறுவதாகும். அதே போல மரியாதை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவதாகும். பாபா சொல்லுவாங்க, யஜ்யத்திற்கு யார் சகயோகிகளோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாபா கிட்டேருந்து உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும். ஒரு முறை மரியாதை கொடுப்பது என்றால் பல முறை பெறுவதற்கான அதிகாரியாக ஆவதாகும். பொதுவாக சிறியவர்களுக்கு அன்பையும் பெரியவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் யார் அனைவரையும் பெரியவர்களாக கருதி மரியாதை கொடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் நீங்கள் பகலே ஆப் என்ற பாடத்தை பக்கா செய்யுங்கள், உறுதி செய்யுங்கள். அதுதான் மரியாதை கொடுக்கறதுக்கு சமம்.
ஸ்லோகன்: பாப்தாதா வழங்கிய படிப்பினைகளை சரியான நேரத்தில் நினைவுக்கு வருவதே தீவிர புருஷார்த்தம் செய்வதாகும், தீவிர முயற்சி செய்வதாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: யார் ஆல்ரவுண்டு சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் எத்தகைய சூழ்நிலை ஆனாலும் தனது மனோநிலை ஏக்கரசாக இருக்கின்றதா என்பதில் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்பது கிடைக்கும். எப்பொழுது ஸ்ரீமதத்தில் மன்மத் தேக அபிமானத்தின் வழி, சூத்திரத்தன்மையின் வழி கலக்கப்படுகின்றதோ அப்பொழுது மனம் ஏக்கரசாக, அதாவது சீராக இருக்காது. மனம் வெவ்வேறு ரசனையில் இருந்தால் மனதின் நிலையும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒருவருடைய ரசனையில் மட்டும் இருந்தால் மனோநிலை ஏக்கரசாக இருக்கும். இன்று விசேஷ குறிப்பு என்னன்னா, மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை யோக பயிற்சி இன்று மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒருங்கிணைந்து தங்களுடைய பூர்வஜ் மற்றும் பூஜ்ய சொரூபத்தின் ஸ்வமானத்தின் மூலமாக முழு கல்ப விருஷத்திற்கும் உலகம் முழுவதற்கும் தங்களுடைய சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தினுடைய சக்திசாலியான கிரணங்களை கொடுக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். படகேற்றுமா கரை சேர்க்குமா எந்த இறைவனே, என்ன மாற்றமா எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே
அழகிய காட்சிகள் தோன்றுதே, அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே, எல்லாம் அசையும் தன்னாலே.